இப்போ ஆளுங்கட்சி தான் இருக்கும்போது அதில் நடக்கிற தப்பு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதை எடுத்து கேட்கும்போது நம்மளோட வீடியோவை எதிர்கட்சிக்காரங்க பயன்படுத்திக்க செய்வாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலும் நீங்கள் போடுற அந்த வீடியோவோட கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இவர் வலுக்கட்டாயமாக உடனே குடும்பத்தோட டக்குன்னு அதுக்கு ரீப்ளே கொடுக்குறதும், அந்த குழந்தைக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன்னு ஒரு டாக்டர் வீடியோ போடுறதும், போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு இந்த அரசுக்கு வந்து அவப்பேர் உருவாகிட்டே இருக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் யார் கொடுக்குறான்னா டிவிக்கே சார்ந்தவங்களே கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, வெறும் அரசியல் பின்பத்தை மட்டுமே பார்த்து மக்கள், அதாவது சினிமா பின்பத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்கன்றது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? உங்களோட ஆட்சி எவ்வளோ மோசமாக இருந்தால் ஒன்றுமே தெரியாத அரசியல் புரிதலே இல்லாதுன்னு நீங்கள் சொல்கிற, அதாவது நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிற ஒரு தலைவர் வந்து ஜெயிக்கிறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்துறீங்க? அரசியலுக்கு வராரு. தமிழ்நாட்டில் அரசியலுக்கு இப்போ யார் வேணாலும் வரலாம், இல்லையே கிடையாது. ஆனால் நான் அரசியலுக்கு வரேன், மக்கள்கிட்ட கேட்குறேன், மக்கள்லாம் வேணான்ட்டா இன்றைக்கி இப்போ நடக்கிற டிவிக்கு ஆட்சியில் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. காவல்துறை வந்து அவங்க கையை முறிக்குது, தட்டியால் அடிக்குது, ஓட விடுது. அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அதுதான் அரசியல்.